அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். டிஎன்பிஎஸ்சியுடைய வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாது தமிழக அரசாங்கம் மூலம் வெளியாகக்கூடிய அனைத்து அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளின் ஒவ்வொரு நிலைகளை பற்றியும் நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அவங்க எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் மூலமாக மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு கவுன்சிலிங் என்னைக்கு அப்படிங்கிற அறிக்கையை நேற்று வெளியிட்டிருக்காங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ப்ரீவியஸாக போட்டிருந்தோம். இந்த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக எவ்வளவு வேக்கண்ட்டு காலியாக இருக்குது அதை நம்மளுடைய அமைச்சர் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பெர்மனண்ட் போஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அதை ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் வச்சுருந்தாங்க, அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்மளோட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு இப்போ கவுன்சிலிங் நடக்குது. என்றைக்கு அப்படின்னா 3/4 அன்னைக்கு கவுன்சிலிங் நடக்குது. நல்லா பார்த்துங்க. அறிவிக்கை வெளியானது நேற்று தான். கவுன்சிலிங் நாளைக்கு 3ஆம் தேதியும் 4ஆம் தேதி நடக்குது. அப்போ கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் 1லேருந்து 1021 நம்பர் வரைக்கும் நடக்குது. 3ஆம் தேதி 1லேருந்து 280 சீரியல் நம்பர் வரைக்கும். அதே மதியம் 253லேருந்து 500 வரைக்கும். 4ஆம் தேதி 501 சீரியல் நம்பர்லேருந்து 750 வரைக்கும். அதே மதியம் பார்த்திங்கன்னா 751லேருந்து 1021 வரைக்கும் நடக்குது. எங்கே அப்படின்னா நம்மளுடைய சென்னை எக்மோரில் உள்ள ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் ட்ரைனிங் சென்டர் நடக்குது. ஸோ இது யாரெல்லாம் இதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முழுமையாக. ஸோ அது டீட்டெயிலாக இதில் போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 1127 வேக்கன்சி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கான இதுதான் இவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி அந்த என்னென்னைக்கு கவுன்சிலிங், என்னென்ன எக்ஸாமுக்கு என்னென்ன கவுன்சிலிங் அப்படின்னு இருக்குது, டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த எக்ஸாம் எனக்கு தெரியும் இது. ஸோ இதுதான், வேறு எந்த விதமான டீட்டெயிலும் இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் சர்ஜன் அந்த என்னுடைய வேக்கன்சி பொசிஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டக்கூடியது லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அதே மாதிரி ஒவ்வொரு இந்த 1021 வேக்கண்ட்டுக்கும் எங்கெங்கே என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு தெளிவாக அதில் போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஒரு நாள் இடைவெளி தான் இந்த இதை போஸ்ட் பண்ணுறாங்க. இல்லாட்டி நம்ம போட்டுருந்துருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக ரீசெண்டாக கேட்கப்பட்ட ஒரு அப்டேட் நியூஸ். இது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக கண்டிப்பாக இது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இது தெரியலாம் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது யூஸ் ஆகிக்கிறோம் அவங்களுக்கு. ப்ராப்பராக அவங்களுக்கு இது எல்லாமே இருக்குது. ஸோ யூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.